ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பிஸ். இந்த வீடியோ நம்ம 2024 கிரெட்டா ஃபேஸ் லிஃப்டோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்ப்போம். இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட டிசைன் சேஞ்சஸ், அந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், அதை பற்றி எல்லாம் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். கிரெட்டாவை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுக்கணும்னே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா இந்தியாவிலே எஸ்யூவி மார்க்கெட்டை ரொம்பவும் பாப்புலர் பண்ண ஒரு வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கிரெட்டாக்கு அப்புறம் தான் இந்தியாவில் எஸ்யூவி மார்க்கெட் பூம் ஆச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதோட ஃபியூச்சர்ஸ், இதோட மல்டிபிள் டிரைவ் அண்ட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல், டர்போ டீசல், அதுக்கப்புறம் டிசிடி, மேனுவல், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் அது எல்லாமே வந்து சூப்பர்பா ரொம்பவும் டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சரா வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2024 வெர்ஷன்ல இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் பத்தி பார்க்க போனா டிசைன் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ட்வீக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. என்டையரா ஹரிசான்டலி ஓரியன்டட் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து நல்லா வைடா மஸ்குலரா ஒரு நல்ல எஸ்யூவி ஸ்டான்ஸ் இந்த வெஹிக்கிள் கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். 70+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு level 2 ஏடாஸ் வந்து கிடைச்சிரும். அந்த ஏடாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 19+ ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. அந்த ஏடாஸோட ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையும் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வெஹிக்கிளோட டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் பத்தி நான் ஒரு சின்ன வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதோட பிளேலிஸ்ட், அதோட கிளிப் எல்லாம் நான் கீழே வந்து மென்ஷன் பண்றேன். அதை வந்து செக் பண்ணி பாத்துருங்க. இந்த வெஹிக்கிளோட சின்ன ஒரு சினிமாட்டிக் கிளிப் வந்து பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட்டான ரிவ்யூக்குள்ள வந்து போயிருவோம். கிரெட்டாவோட ரிவ்யூவை நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்ல வந்து பார்க்க போனா நம்மளுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டர் எல்இடி டிஆர்எல்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ எல்இடி. நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்குள்ள இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. கீழே வந்து பார்த்தோன்னா ஹெட்லைட்ஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு குவாட் பீம் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 குவாட் பீம் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் மாதிரி ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எஸ்யூவி ஷாட் ஆஃப் லுக்கிங்க்கு உள்ள பியானோ பிளாக் ஃபினிஷ் கிடைக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும். கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோடைனமிக் ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் பண்ண ஃபங்க்ஷனல் ஏர் வென்ட்ஸ். அதுக்கப்புறம் டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் எல்லாம் நல்ல ஒரு மேசிவான சைஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு மஸ்குலர் லுக் வந்து நம்மளுக்கு இந்த காருக்கு கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பிளேட் மேல நல்ல ஒரு சில்வரி ஷாட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க மஸ்குலர் லுக் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு குவாட் பீம் எல்இடி ஹெட் லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் டிஆர்எல்ஸ், அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஹிண்டாய் கொண்டான லோகோ நல்ல ஒரு கிளாசி பிளாக் பேஸ்ல வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாராமெட்ரிக் டைப் கிரில் அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரண்ட் நல்லா வைடா எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளோட கனெக்டர் எல்இடி டிஆர்எல்ஸ் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, வெரி யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் ஹிண்டாய் கிரெட்டா. இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து நல்ல ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேமராவை சப்போர்ட் பண்றதுக்குண்டான ஃப்ரண்ட் கேமரா செட்டப் நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலோட லுக் உங்களுக்கு ஒரு தடவை வந்து காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்மளோட பானட்ஸ் பத்தி பேச போனா நம்மளுக்கு கிளாம்ஷெல் டைப் பானட் அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த செக்மெண்ட் வைஸ் ஸ்கூப்பிங் அரேஞ்ச்மெண்ட் நம்மளால வந்து பார்க்க முடியுது. மிடில், அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லயும் நல்ல ஒரு ஸ்கூப்ஸ் அண்ட் கட் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எஸ்யூவி ஷாட் ஆஃப் லுக்கிங் வந்து இது அப்பீல் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃப்ரண்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல நம்மளுக்கு அந்த ஏடாஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதோட சப்போர்ட்டிவ்னஸ்க்கெல்லாம் இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கிரெட்டாவோட சைட் ப்ரொஃபைலோட டிசைன் யூனிக்னஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வீல் ஆர்ச்சஸ்லாம் ஸ்கொயர் டைப் கிளாடிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது என்டையர் ரன்னர் போர்ட்ல டிராவல் ஆகி ரியர் வரைக்கும் வரது நம்மளால வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் சி பில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாசி ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாசி பிளாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் அண்ட் அந்த மஸ்குலர் லுக்கை எடுத்து காட்டுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நம்மளுக்கு ஃபியூல் டேங்க் செட்டப், நம்மளுக்கு உண்டான டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குரோமி ஷாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஓஆர்விஎம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டூவல் டோன் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரா அண்ட் படலாம் செட்டப் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எல்இடி ஸ்ட்ரிப், நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொண்டான எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் லிஃப்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டிசைன் சேஞ்சஸ் பத்தி பார்க்கணும். நம்மளுக்கு அலாய் வீல் டிசைனை வந்து மாத்திருக்காங்க. நம்மளுக்கு R17 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போனா 215/60 R17 அலாய் வீல்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நமக்கு டிஸ்க் பிரேக் செட்டப், நல்ல ஒரு மேசிவான டிஸ்க் பிரேக் செட்டப் நமக்கு
வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஸ்ட்ரட் சஸ்பென்ஷனுக்கு உண்டான அந்த அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரண்ட் ஸ்ட்ரட் சஸ்பென்ஷனுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் நம்மளால வந்து பார்க்க முடியுது. மஸ்குலர் எஸ்யூவி லுக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான வீல் கிளாடிங் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒரு தடவை அந்த கிளாடிங் உங்களுக்கு அப்படியே வந்து காமிச்சிடுறேன். என்டையர் பாடியில் டிராவல் பண்ணி ரியர்ல போய் இன்டகிரேட் ஆகுறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வரி ஷார்ட் ஆஃப் சைடு ரன்னர் போர்டில் வந்து ஒரு பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் லுக்கை வந்து அப்பீல் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ரியர் டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கணும்னா நம்மளுக்கு 215/60 R17 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு R17 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அலாய் வீலோட டிசைனை நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவை க்ளோஸ் அப்ல வந்து காமிச்சிடுறேன். நல்ல ஒரு டைமண்ட் கட் உண்டான திங். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசி கிரே ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள நம்மளுக்கு உண்டான சஸ்பென்ஷன் செட்டப் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ரியரோட டிஸ்க் பிரேக் செட்டப் நம்மளால வந்து பார்க்க முடியுது. 4 டிஸ்க் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே இந்த டாப் வேரியன்ட்ல நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ரியர் ப்ரொஃபைல். ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்டான டிசைன் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் டைல் லேம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல நம்மளுக்கு ஸ்பாய்லர் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. நல்ல ஒரு டுவல் டோன் கலர்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழே நம்மளுக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் உண்டான மெட்டீரியல் வந்து பார்க்க முடியுது. அந்த மெட்டீரியல் கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு LED ஸ்ட்ரிப்ல வந்து இன்டகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு விண்டோஸ் டிஃபாகருக்கு உண்டான செட்டப், ரியர் வைப்பருக்கு உண்டான செட்டப், ரியர் வைப்பர் வாஷருக்கு உண்டான செட்டப் அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ரியர்லி நம்மளுக்கு அந்த ஹரிசான்டலி ஓரியன்ட் டிசைன் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெஹிக்கிளோட ப்ரொஃபைலே நல்லா வைடரா காட்டுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஃபைபர் கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்க்கு உண்டான மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. அது ஒரு டுவல் டோன் மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுது. இந்த பியானோ பிளாக் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த LED ஸ்ட்ரிப், அதுக்கப்புறம் ஹுண்டாய் லோகோ எல்லாம் இன்டகிரேட்டடா உள்ள மேக் பண்ணிருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுண்டாய் லோகோ, அதோட பேஸ் வந்து பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு LED டைல் லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் செட்டப் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் லைட்டிங் உண்டான ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கிட் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் வித் சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ். என்டர் ஸ்கிட் பிளேட்டே ஒரு தடவை உங்களுக்கு வந்து காட்டுறேன். நல்ல ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ்ல வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்ல அந்த லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கிடைக்குது. ரியர் பார்க்கிங் கேமரா செட்டப் எல்லாம் நான் உங்களுக்கு பூட் ஓபன் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ரியர் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கனெக்டர் லேம்ப் உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். நல்ல ஒரு சூப்பரான டிசைன் லாங்குவேஜ் இப்போ எல்லா கார்லையும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளோட பூட் ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பூட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியர் கேமராக்கு உண்டான செட்டப், நல்ல ஒரு கோப்ரோ மாதிரி இருக்கிற ஒரு கேமரா உள்ள வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 433 லிட்டருக்கு உண்டான ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மேலே வந்து அந்த பார்சல் ட்ரேலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு மேசிவான சைஸில், நல்ல ஒரு பிக்கர் சைஸில் ப்ரீமியம் குவாலிட்டி பார்சல் ட்ரே, போஸ்க்கு உண்டான சவுண்ட் சிஸ்டம் நமக்கு வந்து ரியரில் வந்து கிடைக்குது. போஸோட பேஜிங் வந்து பாத்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட்டுக்கு உண்டான ரியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ரியர்ல இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு மேல ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான ஸ்பேர் வீல் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டீல் தான், பட் நம்மளுக்கு அந்த நார்மல் சைஸ் ஸ்பேர் வீல் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ரியர் டைல் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பில் குவாலிட்டியெல்லாம் இதில் இம்ப்ரூவ்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியர் டைல் கேட்லேயும் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் உண்டான ஹரிசான்டலி ஓரியன்ட் டிசைன் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த மஸ்குலர் அண்ட் வைடர் ஸ்டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரியர் டோர் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துருவோம். ரியர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெண்ட் கிளாஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். நார்மலாக நீங்கள் சன் பிளைண்ட்ஸ் வந்து இப்படி வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். திருப்பி அந்த மாதிரி வந்து பண்ணீங்கன்னா சன் பிளைண்ட்ஸ் வந்து ரிக்ளைன் ஆயிரும். நல்ல ஒரு டுவல் டோன் கலர்டு இன்டீரியர் டோர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிரே அண்ட் பிளாக் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ்ல நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷ் உள்ள ஒரு டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோர் லாக்ஸ் வந்து கிடைக்குது. நம்மளுக்கு உண்டான பவர் விண்டோக்கு உண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. போஸ் சவுண்ட் சிஸ்டம்க்கு உண்டான அந்த பேஜிங், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒரு தடவை நமக்கு வந்து காமிச்சிடும். நல்ல ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்ட் ரெஸ்ட்லாம் நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் மேக் பண்ணி வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல் குஷன் அந்த ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கல. நம்மளோட ரியர் ஹேண்ட் ரெஸ்ட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹேண்ட் ரெஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். கீழே வந்து பார்க்க போனா நம்மளுக்கு மிடில் பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓஃபிக்ஸ் மவுண்ட்ஸ் உண்டான ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபரேட்டர் லெதர் சீட்ஸ் தான் வந்து இந்த வெஹிக்கிள் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டுவல் டோன் கலர்லயும் அது கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். லெக் ரூம் உங்களுக்கு ஒரு தடவை நான் அப்படியே வந்து காமிச்சிடுறேன். அட்மோஸ்ட் பேக்ல வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல 2 சீட் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து உள்ள வந்து உட்காந்துருவோம். டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். டோர் தட்டெல்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட லெக் ரூமுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் உங்களால வந்து பார்க்க முடியுது. சென்டர் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நர்ல்டு ஃபினிஷ், நல்ல ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ்ல வந்து ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நர்ல்டுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட், அந்த குரோம் குண்டான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. இப்படி நீங்க வந்து பண்ணீங்கன்னா அந்த ஏசி வென்ட் லாக் பண்ணி வச்சிருக்கணும் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வேணான்னு இங்கேயே வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா பேக் லைட்டட் USB-C சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் 2 சீட்டுமே வந்து நல்லா பின்னாடி வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும். லைட்டாக ஸ்கூப் எதுவுமே நமக்கு இதில் வந்து கிடைக்கல. இந்த இடத்துல நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபினிஷ் உங்களுக்கு கேட்கும் சொல்லி நினைக்கிறேன். அந்த ஃபினிஷில் நமக்கு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோரேஜ் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. நமக்கு பேனராமிக் சன் ரூஃப் உண்டான அரேஞ்ச்மெண்ட் மேலே வந்து பார்க்க முடியுது.
நெக்ஸ்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஃபீச்சரான அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, ஏர் பேக் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டல்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைட் டோர்லேயே அதே டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு உண்டான அந்த அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் ஃபங்க்ஷன், ஏர் பேக் உண்டான பேட்சிங் அதெல்லாம் வந்து கிடைக்குது. சென்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரண்ட் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மிரர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஏடாஸ் சப்போர்ட்டிவ் வார்னிங் ட்ரையாங்கிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டருக்கு உண்டான அந்த சிஸ்டம் அலர்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் அரேஞ்ச்மெண்ட், டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பி டிசைன் லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல வெல் ஏரேட்டட் விண்டோஸ் வந்து கிடைக்குது. மெட்டல் ஃபினிஷ் உள்ள டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் லாக்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம் கண்ட்ரோல் ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் ஒரு ஓஆர்விஎம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண ஒரு பட்டன் நமக்கு வந்து கிடைக்குது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, லெஃப்ட் ரைட் ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் உண்டான ஒரு ஸ்விட்ச் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பவர் விண்டோக்கு உண்டான பட்டன், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் லாக் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உண்டான ஒரு பட்டன், ஒரு சின்ன ஒரு காயின் ஹோல்டருக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்க்கு உண்டான சவுண்ட் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ரியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த சாஃப்ட் டச் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெய்ஜ் கலரில் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கிங் அண்ட் ப்ரீமியம் ஃபீல் அது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்ப்ளீட்டான ஒரு இன்டீரியர் ரிவ்யூக்கு நம்ம வந்து போயிடுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியும். பேக் சப்போர்ட் அட்ஜஸ்ட், ஹைட் அட்ஜஸ்ட், அது எல்லாமே நம்மளுக்கு இந்த பவர் கண்ட்ரோலே நம்மளால் வந்து பண்ணிடலாம். ஹைட் அட்ஜஸ்ட் வருது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது அப் அண்ட் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் வந்து ஆகும். மெமரி ஃபங்க்ஷனுக்கு உண்டான திங்கெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் லிட் ஓப்பனர், கீழே நமக்கு உண்டான அந்த பெடல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த ரைட் சைடு கன்சோல்ஸ் அதெல்லாம் நான் உள்ளே உட்காந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப்க்குண்டான பட்டன் நல்ல ஒரு பிரான்ஸ் ஃபினிஷில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப்க்கு உண்டான ஒரு பட்டன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் சென்சர் ஆன் ஆஃப்க்கு உண்டான பட்டன், ஹெட்லைட் லெவலுக்கு உண்டான ஒரு ரோலர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க வித் ப்ளூ இலுமினேட்டட் லைட்டிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி வென்ஸ் வந்து கிடைக்குது. அது இங்கே ஒரு க்ரோன் ட்ரீட்மெண்ட், இங்கே க்ரோம் வித் நர்ல்டு ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்து லாக் ஆயிரும். கம்ப்ளீட்டாக இதில் ஏர் வராது. திருப்பி இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டஸ்ட் எது உள்ளே போய் அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் டைப் அரேஞ்ச்மெண்ட், இந்த ஹுண்டா எலக்ட்ரிக் வெஹிக்கலில் EV6, கியா EV6, அதுக்கப்புறம் ஹுண்டா அயானிக் அந்த மாதிரி இருக்க ஒரு மேக்னெட் டைப் திங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனு, லைட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சின்ன இதை வந்து இதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெயிட்டான இதெல்லாம் இதில் எதுவுமே வந்து தாங்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃபாகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் என்டையர் டேஷ்போர்டுக்கு உண்டான ஒரு திங். மேலெல்லாம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் அந்த கிளஸ்டர் பற்றி அப்புறமா நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இன்டீரியரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு சர்க்கிள் டைப்பில். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோமி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ். அது ஃபுல்லாக அந்த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டு, அந்த பேசஞ்சர் சைடு இது பண்ணுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏசி வென்ஸ்க்கு உண்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதே நான் ரைட் சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி அதே திங் வந்து கிடைக்குது. ஏர் பேக் உண்டான பேட்சிங், அதுக்கப்புறம் இந்த டீஃபாகருக்கு உண்டான திங் வந்து கிடைக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்பர் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். இங்கே ஒரு ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு இந்த இடத்துல லைட் தெரியும் பாருங்கள். இதில் வந்து ஆம்பியன் லைட்டிங் வந்து கிடையாது, இந்த இடத்துல மட்டும் லைட் எரியும். ஆம்பர் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து க்ளோ பாக்ஸ்க்குள்ளே ஒரு கூல்டு ஃபங்க்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணணும் பட்டன், வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிற அந்த அனிமேஷன், கிளஸ்டர் அனிமேஷன் உங்களால் இதில் வந்து பார்க்க முடியும். நம்மளோட இன்ஃபர்டைன்மெண்ட்டும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், 10 இன்ச் கிளஸ்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரில் இருக்கிற எல்லா பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி, ஏடாஸ்க்கு உண்டான அந்த அனிமேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறேன். ஏடாஸ்க்கு உண்டான அந்த அனிமேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூலிங், ட்ரிப்பு, அதுக்குண்டான அனிமேஷன், காம்பஸ் நமக்கு வந்து கிடைக்குது. மானிட்டரிங் சிஸ்டமுக்கு உண்டான ஒரு டிஸ்பிளே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏடாஸ்க்கு உண்டான திங், நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள்க்கு உண்டான திங், இங்கே வந்து டிஜிட்டல் ஸ்பீடு, ரீஃபியூலிங்க்கு அப்புறம் எவ்வளோ வெஹிக்கிள் ஓட்டியிருக்கோம் அதெல்லாம் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டார்ட்டில் இருக்க என்னென்ன ட்ரிப் இருக்குன்னு சொல்லி காட்டுது. இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். இந்த கிளஸ்டர் அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ இதில் வந்து பேசிக் திங் மட்டும் நான் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டேரிங்கில் என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்துருவோம். நம்மளுக்கு இண்டாய் கொண்டான ஒரு லோகோ, நல்ல ஒரு ஸ்மோக்கி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் வந்து லோகோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ன் கொண்டான அரேஞ்ச்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயும் அந்த கிளாசி ஃபினிஷ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோடு, வாய்ஸ் அசிஸ்ட் கொண்டான ஒரு ஃபங்க்ஷனு, கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் கொண்டான ஒரு ஃபங்க்ஷன் இதில் நமக்கு வந்து கிடைக்கும். ட்ராக் சேஞ்ச், அதுக்கப்புறம் கால் பிக்கப், அதுக்கப்புறம் இந்த ஃபேவரட் செலக்டர் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது.
அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நமக்கு ரைட் சைடில் வந்து வருது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கிளஸ்டர் அதுக்கப்புறம் ஏடாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த இடத்துல அந்த லேன் டிபாச்சர் வார்னிங் அதெல்லாம் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டரை டாகல் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் அப் அண்ட் டவுன். இந்த இடத்துல வந்து க்ரூஸ் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி அது இந்த இடத்துல ஷோ பண்ணுறது உங்களால் நம்மளால் வந்து பார்க்க முடியும். பாஸ் அண்ட் ரெஷ்யூம் க்ரூஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் ஸ்டாக் ஸ்ப்ரிங் டைப். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கார் மாதிரி இல்லாமல் கிரெட்டாவில் நமக்கு வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைப்பருக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் வந்து வருது, ரியர் வைப்பர், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் செட் பண்ணி கொண்ட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதுதான் கிளஸ்டர். அதுக்கப்புறம் இந்த என்டையர் திங்குமே ஃப்ரண்ட் கன்சோலுமே டிரைவர் ஓரியன்டாக இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏற்கனவே பின்னாடி ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இந்த திங் அப்படியே உங்களுக்கு டிரைவரில் லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது 20 டிகிரி அந்த மாதிரி வந்து டிரைவர் சைடு வந்து டில்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஏசியோட கண்ட்ரோலில் இந்த இது அப்படியே நம்ம சைடு டில்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர். ஈஸியாக நம்ம கைக்கு எல்லாம் அக்காமடேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதான் நமக்கு அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், 10 inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜியோ 7 நேவிகேஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி அது எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன், அதில் வந்து பார்ப்போம். இதுதான் வந்து ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனு. டாகல் பண்ணால் நல்லா ஒரு யூசேஜுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ஃப்ளிக்கர்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஹுண்டாய் எப்போவுமே இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த குரோமி டைப் ஆஃப் ஃபினிஷை நம்மளால் வந்து பார்க்க முடியும். குரோமின்ற பாருங்க அந்த காப்பர் டைப் ஆஃப் ஃபினிஷ் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். சென்டர் ஏசி வென்ஸ், இந்த இடத்துல சென்டர் ஏசி வென்ஸ் நமக்கு இருக்குது. அதுலேயும் ஒரு குரோம் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நர்ல்டு ஃபினிஷ், அந்த யூசேஜ் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நர்ல்டு ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான அந்த என்டையர் ஏசி அண்ட் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோலுக்கு உண்டான திங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இந்த லைன் ஃபுல்லாமே நம்மளுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான திங், நம்மளோட அந்த மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான திங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப் ஆன் ஆஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூனர் அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த திங், வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த திங்லாம் நல்ல ஒரு கிளாஸி பிளாக் திங்கில் வந்து கொடுத்துருக்கனால ப்ரீமியமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த ரோலர் டைப் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் அதில் ஆன் ஆஃப்க்கு உண்டான திங்கு. சவுண்ட் ஆஃப் நேச்சர் மெடிடேஷன் சொல்லி இங்கே வந்து எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி நாங்கள் ஆம்பியன்ட் சவுண்டு இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மீடியா ஆஃப் நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ், டூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வருது. ரியரில் நம்மளுக்கு ஏசி வென்ஸ் கிடைக்கிறதுனால ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் சீட்டில் என்ன கிளைமேட் கண்ட்ரோல் வச்சிருக்கீங்களோ அதுதான் ரியர்லையும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ டிரைவர் சீட்டில் 18 வச்சிருக்கேன், அதுதான் ரியரில் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நான் வந்து இப்போ 19, 20 சொல்லி பேசஞ்சர் இதில் வந்து மாத்திரேன். அது வந்து ரியரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது மட்டும் தான் இதாகும். உங்களுக்கு இது ரெண்டும் சிங்க் பண்ணணும்னா இங்கே சிங்க் பட்டன் இது பண்ணிங்கன்னா டிரைவர் இதில் என்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து சிங்க்ரனைஸ் ஆகிடும். இது ஃபுல்லாக ஏசியில் கண்ட்ரோல் பண்ண பட்டன், ஃப்ரண்ட் டிஃபாகர், ரியர் டிஃபாகர், அதில் மேலே ஒரு LED லைட்ஸ்லாம் வருது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏசி ஆஃப், அதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோ பட்டன் அழுத்திங்கன்னா ஏசி வந்து ஆன் ஆகும். இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஃபேன் கண்ட்ரோல் அழுத்திங்கன்னா ஏசி வந்து ஆகும். ஃபேன் லெஸ், ஃபேன் மோடு, ஆட்டோ வந்ததுனால ஃபேன் அதிகமாக வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரோமியா ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ், டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர் வித் கூல்டு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக் லைட்டட் USB சார்ஜிங் சாக்கெட், அதுக்கப்புறம் C டைப் சார்ஜிங் சாக்கெட்லாம் கிடைக்குது. 12 volt 180 watts சார்ஜிங் சாக்கெட் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் அந்த சாக்கெட் இது போடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு நமக்கு கியர் அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு ப்ரீமியம் கியர் அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லெதர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரோமி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் உள்ளே இருக்க அந்த நம்பர்ஸு குரோமி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உண்டான அந்த டாகல் ஸ்விட்சஸ் வந்து இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது பேசஞ்சர் டிரைவர் சீட்டுக்கு உண்டான வென்டிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி. பார்க்கிங் கேமராக்கு உண்டான அந்த ரியர் கேமரா எப்பவுமே ஆனாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இதை வந்து இதை இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரியர் கேமரா எப்பவுமே அந்த ஆனாக இருக்கும். அதுக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி இந்த வந்து பார்க்க முடியுது. ரியர் கேமரா இதுதான். கேமராவோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 360 டிகிரி வியூ, 360 நம்ம வெஹிக்கிள் இதில் தெரியுது நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த சைடு. நெக்ஸ்ட்டு இது வந்து ரியர் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட நமக்கு வந்து கிடச்சிரும். அது வந்து மாறுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இண்டிகேட்டர் போடும்போது இந்த இது லெஃப்ட் ரைட்டுன்னு போடும்போது இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு வந்து மாறும் அந்த வியூ, அதாவது பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதில் வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து கிடச்சிரும். இதுதான் இது வந்து ஹோம் பட்டன். இதுதான் கேமராக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி. இதை பற்றி என்டையராக நம்ம ஒரு சின்ன டெடிகேட்டட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் போட்டால் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வேர்ல்டுக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வித் பேக் லைட், ப்ளூ பிளாக் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக் ரிலீஸு, பார்க்கிங் பிரேக் அப்ளை, அதுக்குண்டான நம்ம பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணால் தான் இது வந்து ஆகும். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. கீ ஹோல்டர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டர், கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு உண்டான சென்டர் ஆம்ரெஸ்ட்டு, அது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் எதுவுமே வந்து வரல, நார்மல் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்காத நம்மளால் வந்து பார்க்க முடியும். டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உள்ளே வந்து கிடைக்குது.
நெக்ஸ்ட்டு பேஞ்சர் சைடு சீட்ஸ் பற்றி பார்க்கணும். நல்லா ஒரு பர்ஃபெக்ட் சீட்ஸு, நல்லா இந்த க்ரோம்ன்ற பாருங்க காப்பர் ஸ்டிச்சஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இங்கேயும் அந்த கலர் காமிச்சிருப்பேன், இந்த இடத்துலையும் அந்த கலர் வந்து காமிச்சிருப்பேன். அதே கலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த இடத்துல அந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து காப்பர் ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபரேட்டட் சீட்ஸு, சீட் குவாலிட்டியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்லா குஷனியான சீட்ஸாக, வெல் அக்காமடேட்டிவான சீட்ஸாக இருக்குது. சீட்ஸ் நான் ஒரு தடவை வந்து காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு நமக்குண்டான பேசஞ்சர் சைடு டோரில் இருக்க கன்சோல்ஸ், நார்மல் கன்சோல்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்க்குண்டான அந்த சவுண்ட் சிஸ்டம் நமக்கு வந்து கிடைக்குது. கீழே நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. லோ பாக்ஸ் பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். இங்கே அந்த கிரிப்பி ஷாட் ஆஃப் ஃபினிஷு, நல்லா வெல் ஏரியான ஃபீல் அந்த கேபின் தருது அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த விண்டோ. நெக்ஸ்ட் இங்கே வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆப்ரேட்டட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 லைட்ஸ் ஆன் ஆகும். அதான் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆகும் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சன்ரூஃப், நமக்கு சன்ரூஃப் ஓப்பன் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆகும். பேனராமிக் சன்ரூஃப்க்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி ஒன் ஆஃப் த யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் டெட்டா அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதை திருப்பி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அழகாக க்ளோஸ் ஆகுது, அவ்வளோதான். அந்த சன்ரூஃப் ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இதுவும் க்ளோஸ் ஆகிரும், சன்ஷேடும் வந்து க்ளோஸ் ஆகிரும். நெக்ஸ்ட் இங்கே கிளாஸ் ஹோல்டருக்குண்டான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இடத்துல மைக் ரிசீவர் வந்து இதுக்குள்ள வந்து இருக்கும். உள்ள நம்மளோட இதை பற்றி வைசர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேனிட்டி மிரர் எதுவுமே கிடைக்கல, நார்மல் வைசர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. IRVM அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிமிங் IRVM தான் கிடைக்குது. அந்த ப்ளூ லிங்க் ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் SOSக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, பட்டன்ஸ் எல்லாம் இது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சன் வைசர்ஸ், ரிட்ராக்டபிள் சன் வைசர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கேயும் அந்த ரிட்ராக்டபிள் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒரு தடவை அப்படியே காமிச்சிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்வீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைடு டோர்லேயும் வந்து வரும். ஏபிஎல்லில் வந்து 2 சைடு டோர்லேயும் ட்வீட்டர்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் நம்மளோட கிரெட்டாவோட கீ ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த பேசிக் கீ வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, ஹோல்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கிரெட்டாக்கு உண்டான ஒரு இதை அவங்க எழுதியிருக்காங்க. ஹுண்டாய்னோட பேட்ஜிங் நமக்கு வந்து கிடைக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். ஒரு டெடிகேட்டட் இன்டீரியர் ரிவ்யூ நான் வந்து போடுறேன். அதில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ளே வந்து இருக்குது, ADASல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.